உங்ககிட்ட சொல்லணும் சார், உங்ககிட்ட சொல்லணும் அக்கா. நீங்க கஷ்டத்துல இருந்தா விட்டுடாதீங்க, உங்க நம்பிக்கையை விடாதீங்க. ஆவியின் உலகில் உங்க நிலை மாறுது. நிறைய பேர் சாபம் சாபம்னு பேசுறாங்க, ஆனா திடீர்னு ஒருத்தர் ஆசீர்வாதம் பெறார். அல்லேலூயா. கை தூக்கி நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு சொல்லுங்க. சபையே, கடவுள் உங்களை பார்க்கிற விதத்தை பாருங்க. அவர் உங்களை சாபம்னு சொல்லல, நீங்க அதை கடந்துட்டீங்க. எல்லாம் நல்லா இருக்கும் போது எல்லாரும் துதிப்பாங்க தெரியுமா? பணம் வரும்போது 1 மணி நேரம் வழிபடுவார். எல்லாம் சரியா இருக்கிறதால எங்கேயோ மலையில போய் வழிபடுறார். மகாபலேஸ்வர் போனேன், ஏன்? ஜெபிக்கத்தான். அப்படியா? இன்னும் அவர் கடவுளை வணங்குறார். அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஆமென். சபையே சபையே சபையே, கடவுள் உங்களை கைவிட்டார்னு நினைக்காதீங்க, கடவுள் உங்களை மறந்துட்டார்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் சாத்தானோட பொய். இன்னைக்கு கடவுள் உங்களுக்கு உதவுவார். ஆமென். நான் உங்களுக்காக ஜெபிச்சிட்டு இருக்கேன். கடவுள் உங்க வாழ்க்கையில பெருசா செய்வாரு. கை தூக்கி சொல்லுங்க, இங்க இருக்கவங்க வாழ்க்கையில பெருசா செய்யுங்க, பாக்குறவங்க வாழ்க்கையிலையும் அற்புதம் செய்யுங்க. ஆமா, அவங்க வாழல சாத்தான் சக்தி உடையணும், அவங்க வாழல